தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசி. அப்போது கால்குலேட்டிவ் மைண்ட், பிளானிங் மைண்ட், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத கிளியராக திட்டமிடக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரெயின் யாருக்கு அப்படின்னா அது மிதுனம் தான். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி அது மாதிரி இந்த தடவை இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங் எடுக்க ரெடி ஆகிட்டார் சனி. ஆல்மோஸ்ட் எடுத்திருப்பாரு, இல்லை எடுக்காத சில பேருக்கு இன்னும் எடுக்க ரெடியாக இருப்பார். உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நல்லவை பண்ணுவீங்களோ கெட்டவை பண்ணுவீங்களோ அதன் அடிப்படையில் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. இதுதான் முதல் விஷயம். அதை தாண்டியும் வேலை அப்படின்ற இடத்துல இருந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகுது. நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வைக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்துல குருவிட இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஏன் திரும்ப இந்த இடத்துல குருவை கொண்டு வரீங்க, சனி பயிற்சி தானே அப்படின்னா, எஸ். ஆனால் சனி தனியாக இது வரைக்கும் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ குருவோட பார்வைக்குள் வரக்கூடிய இந்த சனி முழு சுபத்துவமாகி குருவையும் சேர்த்து இம்பேக்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. குரு வீட்டில் தான் இருக்காரு, குருவோட பார்வையில் இருக்காரு. அப்புறம் எப்படி சொல்லுங்கள்?